வெல்கம், வணக்கம், நமஸ்கார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சகோதரர்களே, சப்ஸ்கிரைபர்களே, ஃபாரின் ஜாப்காக காத்து கிடக்கிறவங்களே, உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஜெர்மனி ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு அப்படின்னா என்ன, ஜெர்மனி ஜாப் சீக்கர் விசா அப்படி வச்சுக்கோமே. வழக்கமாக ஜாப் சீக்கர் தான் தெரியும். ஜெர்மனியில் ரெண்டு இருக்குது. ஒன்று ஜாப் சீக்கர் விசா, ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு. இதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது யாருக்குன்னா டிகிரி ஹோல்டர்ஸ் அண்ட் அபோவ் தென் டிகிரி மாஸ்டர் ப்ரொஃபஷனல். அது விளக்கம் சொல்லித்தரேன். இது மற்ற மாதிரி இல்லை. டிகிரி இருந்தால், ஈவன் ஒரு கார்பெண்டரா இருக்காரு, ஆனால் அவருக்கு டிகிரி இருக்குன்னா அவர் அப்ளை பண்ணலாம். அதுக்கு மார்க் கிடைக்கும். பாயிண்ட் பேஸ் சிஸ்டம் தான் ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு. இது நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க எனக்கு கால் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். டக்கு டக்குன்னு ஈஸியா போயிட முடியாது. இதுக்கும் பெரிய அமௌண்ட் உள்ள வைக்கணும். இப்ப பாருங்க, இந்த கார்டு எடுக்கணும்னா, அதாவது 6 மாசத்துக்கு உள்ளதுதான் ஜாப் சீக்கர் விசா. 6 மாசம், அதாவது 6 மாசம் கொடுப்பான். 1 வருஷம் வேணும்னா இந்த கார்டு எடுத்துக்கலாம். ஓகே, 1 வருஷம் அதெல்லாம் கொஞ்சம் காசு உள்ள பார்ட்டிகளை தான் இதை செய்ய முடியும். ஆனா ஜென்யூனா இருக்கு, நல்லா இருக்கு, பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையா செஞ்சா. ஏன்னா ஒர்க் பெர்மிட் கிடைக்கும்னா அது கிடைக்காது. யாருக்கிட்ட அப்ளை பண்ணி எவன் கொடுக்குறானே தெரியாது. அது எத்தனை வருஷம்னு தெரியாது. அரைகுறையில் நிற்கும். அதனால இதுல போய் அழகா உட்காந்து தேடி பிடிச்சி நல்ல லைஃப் உட்காந்து பிஆர் வரைக்கும் போயிடலாம். அப்படின்னா பாருங்களேன், வழக்கு செலுத்த பாருங்க. இப்போ ஜெர்மன் ஆப்பர்ச்சுனிட்டி கார்டுனா என்ன, ஜெர்மன் ஜாப் சீக்கர்னா என்ன, இதை கொஞ்சம் அப்படியே இதெல்லாம் வாசிச்சு காட்டுறதுக்கு லேட் ஆகும். ஓகே, எலிஜிபிலிட்டி முதல்ல சொல்றேன். ஒரு 50 வயசுக்கு உள்ள வரைக்கும் போகலாம். அப்போ அவங்க நிச்சயமா டிகிரி முடிச்சிருந்திருப்பாங்க, 10-20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சின்ன பசங்களா இருந்தா ஒரு 20-22 வயசுக்கு மேல, அல்ல 23 வயசு, அப்பதான் டிகிரி தாண்டும். அதுல ஒரு மினிமம் 2 இயர்ஸ் வேலை பார்த்திருக்காங்க அப்படின்னா 25 வயசுக்கு மேல உள்ளவங்க அப்ளை பண்ணாலும் இந்த கார்டு கிடைக்கும். 50 வயசுக்காரங்களாலும் கிடைக்கும். 50 வயசுக்காரங்களுக்கு டிகிரி பிளஸ் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதனால பாயிண்ட் அதிகமா கிடைக்கும். கரெக்டா? எஜுகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் அவங்களுடைய குவாலிஃபிகேஷன், எந்த டிகிரி வச்சிருக்காங்க, இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் போட்டா மினிமம் 6 பாயிண்ட் எடுத்தால் இந்த ஜெர்மன் கார்டு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு கிடைக்கும் 1 இயர்க்குள்ள. ஓகே, அப்போ இது இல்லாதவங்க எனக்கு அவ்வளவு முடியாது, 6 மாசம் கோர்ஸ் பாருங்கன்னு சொன்னா இதே டிகிரி ஹோல்டர் தான் 6 மந்த்ஸ் கிடைக்குது ஜாப் சீக்கர் விசா 6 மாசத்துக்கு. அப்போ பாருங்க, டிகிரிக்காரங்களும் இருக்கலாம், போஸ்ட் கிராஜுவேட் காரங்களும் இருக்கலாம். ஏஜ் 50 வரைக்கும். இங்கிலீஷ் மஸ்ட், அல்லனா ஏதாவது யூரோப்பியன் லாங்குவேஜ் பண்ணிருப்பாங்க, இல்ல வெளியே இதே யூரோப்ல போய் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. அது ஆடட் அட்வான்டேஜஸ். இதுக்கு ப்ராசஸ் டைம் 2 to 3 மாசம். இனிஷியலா ஒரு 10 நாளுக்குள்ள சப்மிஷன் பண்ணிடலாம். பயோமெட்ரிக் முடிச்சு விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் வாங்கி சப்மிட் பண்ணலாம். அதுல இருந்து ஒரு 2 மாசம் கண்டிப்பா ஆகும். 7 வாரம், 8 வாரம், 10 வாரம் ஆயிடும். அப்பதான் நீங்க அது வரைக்கும் ட்ராக்ல பாத்துட்டு இருக்கலாம். அப்படி கிடைக்கிறது தான் ஒன்னு 6 மாச ஜாப் சீக்கர் விசா இன் ஜெர்மனி, அல்லது 12 மாசம் ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு இன் ஜெர்மனி. எது உங்களுக்கு வேணும்? ஓகே, சரி. இதுக்கு நாங்க 3 லட்ச ரூபாய் சார்ஜ் பண்றோம். இனிஷியலி 1 lakh பிளஸ் அக்ரிமெண்ட். ஏன்னா இதுல ஜிஎஸ்டி எல்லாம் நாங்க பண்ணணும். ஓகே, உங்களுக்கு சார்ஜ் பண்ண மாட்டோம். டோட்டல் அமௌண்ட் தான் வாங்குறோம். டோட்டல் 3 lakhs. இனிஷியலி 1 lakh வாங்கி இதை ஆரம்பிக்கிறோம். எப்படின்னா இதுல டிக்கெட் எல்லாமே அங்க உங்களுக்கு வேலை வாங்கி தர ஒர்க் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து, அங்க அரைவல் ஏர்போர்ட் பிக்கப்லாம் பண்ணி உங்களை தங்க வைக்கிறது வரைக்கும். இல்லைன்னா நீங்க உங்க ஃப்ரெண்டு ரிலேஷன் வீட்டில் தங்கினாலும் உங்க ஓனா தங்கிடலாம். ஓகே, போகும்போது ஷோ பண்ணி கண்டிப்பா 1-1.5 லட்ச ரூபாய் கையில வச்சுக்கணும். அப்போ இந்த டாக்குமெண்ட்லாம் ஓகே, இனிஷியலா சப்மிஷன்லாம் முடிஞ்சிச்சு. அப்போ என்ன பண்ணோம்னா 6 மாசத்து விசா வேணும்னா ஜாப் சீக்கர் விசா, அதுக்கு 6 lakhs அல்லது 6000 euro பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க வச்சிருக்கணும். அதாவது வருஷத்துக்கு ஒரு மாசம் ஃபுல்லா நீங்க சாப்பாடு தங்குறதுக்கு உங்களுக்கு 1000 ஆகும்ங்கிற கணக்கு சொல்றான். அப்படி பார்த்தா 6 மாசத்துக்கு 1 இயர்க்குன்னா 12 லட்சம் நீங்க பேங்க்ல வச்சிருக்கணும். கரெக்டா? அது அப்படித்தான். பேங்க்ல என்கிட்ட பணம் இருக்கு, நான் 1 வருஷம் இருந்தாலும் வேலை தேடிக்குவேன், என் செலவை நானே பார்த்துக்குவேன், அங்க போயிட்டு நான் கையேந்திர மாட்டேன், என்ன நம்புங்க, எனக்கு விசா கொடுங்க, நான் போறேன், அப்படிங்கிறது தான் அந்த கான்செப்ட். ஸோ நல்ல படிச்சவங்க, நல்ல அந்த நாட்டில் எல்லாம் பேசிக்கலாம்ங்கிறது 10 லட்ச ரூபா ஒரு மேட்டரே கிடையாது. அக்கௌண்ட்ல தான் வைக்க போறீங்க, வச்சு காட்ட போட்டுருந்தீங்க. அந்த ஒரு டைம்ல கடனை வாங்கியோ, இல்ல சீட்டு போட்டு எடுத்தோ, இல்ல வேற டெபாசிட் உடைச்சோ, எதையாவது உள்ள போட்டுட்டு அந்த விசா அடிக்கிற வரைக்கும், அது கிடைச்ச பிறகு அதை திருப்பி கொடுத்துட்டு கையில ஒரு 2-3 lakhs மட்டும் வச்சுட்டு போறோம். அங்க போய் இறங்குறோம், தாராளமா தங்குறோம். எங்க கம்பெனி, அங்க உள்ள அவங்க மேன் பவர் தான் லீகல் லாயர்ஸ். அவங்க எல்லா மேன் பவர் ரெக்ரூட்டருக்கும் சிவி அனுப்பிச்சு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க. அதுல விசா கிடைச்சா
அப்படியே கண்டினியூ பண்றீங்க, பிஆருக்கு அப்ளை பண்றீங்க, உங்க லைஃப் அப்படி. இப்போ சிங்கிளா பண்ணினீங்கன்னா நீங்க சிங்கிள் மட்டும் போகலாம். சப்போஸ் உங்க ஒய்ஃபும் சேர்ந்து வர்றாங்க அப்படின்னா 2 பேருக்கு டிபெண்டும் அலௌடே, புரியுதுங்களா? அப்போ ஷோ பண்ணி கொஞ்சம் அதிகமா காட்டணும். இப்போ நீங்க இதுக்கு நீங்க என்கிட்ட நீங்க நிறைய பேர் இருக்கீங்க, எனக்கு தெரியும், சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர். எப்படி போகலாம், எங்க போகலாம்னு தெரியறது போகலாம். இந்த மாதிரி நாடுகளுக்கு இதெல்லாம் நல்ல ஹை கிளாஸ் கண்ட்ரிஸ். இப்போ இதுக்கு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இந்தியன்ஸும் வரட்டும், ஆனா நல்லா படிச்சவங்க, ஹை கிளாஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கிடெக்ட், இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், சயின்டிஸ்ட், ஓகே, அக்கௌண்டன்ட், இந்த மாதிரி அங்க ஷார்டேஜா இருக்கவங்களெல்லாம் உடனே எடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எங்கிட்ட 1 lakh கொடுத்து ஆரம்பிக்கும் போது ஒருவேளை கிடைக்கலன்னா ஒரு 20,000 கழிச்சுட்டு மீதியை கொடுத்துருவோம் இல்லையா? அப்போ விஎஃப்எஸ்க்கு ஒரு 15,000 செலவு பண்ணியிருப்பீங்க, அது போயிடும். மீதி 80,000 நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம். இல்லைன்னா வேற நாட்டுக்கு புட் பண்ணுவோம். இதைத்தான் நாங்கள் செய்ய முடியும். பட் எப்படி இருந்தாலும் யூ ஹாவ் டு கிவ் யுவர் ஹேண்ட். எங்க கூட கை கோத்துனா வி வில் கைட் யூ இல்லையா? இப்போ நான் எனக்கு மேலே அந்த நாட்டில் எல்லாமே ஆள் இருக்காங்க, அவங்க உங்களுக்கு கைடு பண்ணுவாங்க. அழகா பண்ணலாம், மேல் ஃபீமேல், புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் நிறைய பேசியிருப்பேன், உங்களுக்கு மறந்துருப்போம், புரியுங்களா? ஒரு குடும்பமே போகுது, 2 பசங்க இருக்காங்க, புருஷனை பொண்டாட்டினா அவங்க அப்ளை பண்ணிட்டோம் இல்லையா? ஷோ மணி ஸ்ட்ராங்கா பேங்க்ல ஷோ மணியில் பேங்க் பேலன்ஸ் நீங்க காமிச்சிட்டீங்கன்னா ஃபண்டு அழகு போல் மொத்த குடும்பம் போயிடலாம். அதுக்கு அங்க குடும்பத்தோட தங்களுக்குள்ள ஏற்பாடு கூட பண்ணி தருவோம். ஸோ ஜாப் சீக்கர் விசால இவ்வளவு ஃபெசிலிட்டி இருக்கு. 6 மாசம் ஜாப் சீக்கர் விசா, 12 மாசம் ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு. இது ஜெர்மன்ல மட்டும். மற்ற நாட்டுல எல்லாம் ஒன்லி ஜாப் சீக்கர் விசா மட்டும்தான். 4 + 2 6 மாசம். ஓகே, அந்த வீடியோஸும் வருது. ஸ்வீடனோ, ஆஸ்திரியா, போர்ச்சுகல் அங்கே இருக்குது. எல்லாமே இந்த விசாக்கு டிகிரி இஸ் த மஸ்ட். ஓகே, ஸோ இனிஷியலி நாங்கள் என்ன பண்ணுவோம்னா பாயிண்ட் பார்ப்போம். இந்த ப்ரொஃபைலுக்கு இந்த வயசுக்கு இவருக்கு எவ்வளோ பாயிண்ட் கிடைக்கும். அதாவது மினிமம் 6 பாயிண்ட்ஸ் கிடைச்சினாலே ஆஹா ஓஹோ யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை. அதை கவனிச்சுட்டு எனக்கு லைன்ல வாங்க. இது உடனே அப்ளை பண்ணல, இது எப்பவுமே இருக்குது. இன்னைக்கு இல்லைன்னா 2 மாசம் 4 மாசம் கழிச்சு கூட ரெடி பண்ணிட்டு வாங்க. ஓகே, கால் பண்ணுங்க, உங்களுக்கு உதவி செய்யறேன். நன்றி. இந்த ஜெர்மன் ஆப்பர்ச்சுனிட்டி கார்டை பத்தி நிறைய நான் உங்களுக்கு ரைட் அப் கொடுத்துருப்பேன். நீங்களும் சர்ச் பண்ணி கூகுள்ல நிறைய கிடக்குது, பார்த்துங்க, தெளிவாயிருங்க. வாங்க, மேற்கொண்டு நாங்க செஞ்சு தரோம். நன்றி. சப்ஸ்கிரைப் கண்டிப்பா பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கு, நீங்க பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.